இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. எப்பவும் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த உலகத்தில் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆன்லைனில் வந்து லோன் கொடுக்குறாங்க. இவ்வளோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பே பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். 50,000 வரைக்கும் நீங்கள் இவ்வளோ பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து இவ்வளோ சேலரியில் உங்களுக்கு வந்து வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் ஏதாவது கேட்டாலோ இல்லை ஏதாவது உங்கள் ப்ரூஃபோ இல்லை ஓடிபியோ எது கேட்டாலும் தயவுசெய்து அதெல்லாம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் உண்மையாக பொய்யா எதுவுமே தெரியாது. இப்படி தான் ரீசெண்டாக ஒரு பையன், அதுவும் நான் படிக்கிற பையன், செகண்ட் இயர் பையன், லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவனோட டீட்டெயிலாம் கொடுத்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனும் வீட்டில் அங்கேயே கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் பே பண்ணி லோன் கொடுப்பாங்களே அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருந்துருக்கான். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுங்க ரெஸ்பான்ஸும் பண்ணலையா, எதுவுமே பண்ணலையா. இவனும் அங்கங்கே பிடிச்சி கான்டாக்ட் எடுத்து அப்படியே கான்டாக்ட் பண்ணும்பொழுது அவனுடைய பேரில் வந்து அவனுடைய டீட்டெயிலாம் வாங்கினாங்களோ அதை வச்சு அவன் நீ வந்து 10 லட்சம் எங்கள்கிட்ட வாங்கியிருக்க மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திருக்காங்க. அவனும் ரொம்ப பயந்துட்டான். சரி 10 லட்சம் வரைக்கும் கடன் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தேவையெல்லாம் வீட்லையும் சொல்லாமல் இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் போல். பண்ணோன்னா இவனுக்கு பயத்தில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா போயிட்டு தூக்கு மாட்டி இறந்துட்டான். இதெல்லாம் தேவையா? இது ஆன்லைனில் அவங்க உண்மையாக பொய்யா எதுவுமே தெரியாமல் அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம பணத்தையும் கொடுத்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள்ட்ட தேவையில்லாமல் மாட்டிட்டு அதுக்கப்புறம் உயிரே இழந்திருக்கான். அதுவும் சார் நான் படிக்கிற பையன். இப்போ வேறு யாராக இருந்தால் கூட சரி ஒன்றும் தெரியலாம். படிக்கிறவன் பசங்க இப்போ ஃபோனை வச்சுட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி இறந்துருக்கானா. ஸோ அதனால் ஆன்லைனில் எதையும் நம்பி யாரும் பணமும் கொடுக்காதீங்க, ஒரு டீட்டெயிலையும் கொடுக்காதீங்க தயவுசெய்து. தேங்க்யூ.